अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஆறாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் கர்மாவை பத்தி பேசுறது. கர்மானா என்ன, ஏன், எப்படி அப்படிங்கறத பத்தி. ஒன்று ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் புதுசுன்னு சொல்ல முடியாது, கேட்டதா தெரிஞ்சதா இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றது மட்டும். அதாவது இங்க வேர்டுக்கு என்னன்னா, ஜனமேஜயனுக்கு ஒரு சந்தேகம். இந்திரனுக்கு பேரே சதமகன் அப்படின்னு பேரு. 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினாதான் இந்திரனாக இந்திர பட்டத்துக்கு வர முடியும். அப்ப பாக்கி பாபங்களோ தோஷங்களோ இருந்தா இந்திரனுடைய சிம்மாசனத்துல உட்கார முடியாது. அதனால அவன் தோஷங்கள் பாபங்கள் ஏதும் அற்றவனா இருக்கணும், சுத்தமானவனா இருக்கணும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த புண்ணியம் வந்தவனா இருக்கணும். ஸோ நகுஷனும் அப்படிதான் 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருந்தாதான் ஸ்டாப்காப் இந்திரனா ஆக முடியும். இந்திரனும் அப்படிதான். இந்த இந்திரனுக்கு பேரு புரந்தரன்னு பேரு. ஸோ நகுஷனாகட்டும் புரந்தரனாகட்டும் ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட இந்திரர் அப்படிப்பட்ட யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அவ்வளவு பெரியவாளா அவ்வளவு புண்ணியசாலிகளா இருக்கும் பொழுது அவளுக்கு கஷ்டப்படணுங்கிற தலையெழுத்து தலைவிதி எங்க இருந்து வருது? ஏன் அவ கஷ்டப்படுறா? இந்திரன் வந்து யார் கண்ணிலையும் படாம ஒரு தாமரை நாளத்துக்குள்ள மானசரோவர்ல போய் ஒளிஞ்சுண்டு, அதுவும் அத்துணூண்டு தண்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. நகுஷனுக்கு சாபம், ரிஷிகளுடைய சாபம். ரிஷிகளுடைய சாபத்தை வாங்கிக்க கூடிய அளவுக்கு அவனுக்கு ஏன் ஆசை ஜாஸ்தியா போச்சு, இல்ல அந்த அளவுக்கு ஏன் புத்தி கெட்டு போச்சு, இதுதான் கேள்வி. ஸோ ஆனானப்பட்ட இந்திரனுக்கே ஏன் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறது அப்படின்னு ஜனமேஜயனுக்கு அவள்லாம் ஏன் அப்படி தப்பு பண்றா, ஏன் அவ கஷ்டப்படும்படி ஏறிடுறது அப்படின்னு ஜனமேஜயனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை இந்த இடத்துல வியாசத்தை கேட்டுக்கிறான். வியாசர் அதுக்கு பதில் சொல்றார். கர்மாதான் காரணம்னு சொல்ல போறார். அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஜனமேஜய உவாச்ச, ஜனமேஜயன் கேள்வி கேட்கிறான். கதிதம் சரிதம் பிரம்மன் சக்கரஸ்ய அத்புத கர்மனஹா. அத்புத கர்மன்னா ரெண்டு விதமாகவும், அத்புதம்னா ஒண்டர்ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எதிர்பாராத, நம்மளால எந்த மாதிரி நடக்கிறது எப்படி நடக்கிறதுன்னு நம்மளால கவனிக்கப்பட முடியாத அத்புதமான, அது சஸ்பென்ஸ் த்ரில்டு, அது சஸ்பென்ஸ் ஃபீல்டு அப்படி த்ரில்லிங், அதாவது வந்து என்னாகும் எப்போ எப்படி நடந்துப்பான்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரியும் ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ அத்புத கர்மனஹா சக்கரஸ்ய, அப்படிப்பட்ட கர்மாக்களை செய்யக்கூடியதான சக்தி வாய்ந்த இந்திரன் இருக்கானே சக்கரன், அவனுக்கு அவனுடைய சரிதம் கதிதம், அவனுடைய சரித்திரத்தை சொன்னேன். ஸ்தான பிரம்சகா, அவன் சரித்திரத்தை சொல்லும் போது ஸ்தான பிரம்சகா அவன் சீட்ல இருந்து நழுவின கதையும், அதாவது தன்னுடைய இந்திர பதவியை இழக்க நேரிட்ட கதையும் சொன்னேன். ததா துக்க பிராப்திகி, அவன் வந்து கஷ்டப்பட்டான், யார் கண்ணிலையும் பட, எல்லாரும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவனை கேலி பண்றதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவனை வந்து இது பேசுறது, புறம் பேசுறது, அவனை பத்தி தப்பா பேசுறதுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. எல்லாரும் சொல்றதையும் கேட்கணுன்றது நிலைமை ஏற்பட்டது. அது ஒரு லெவலுக்கு மேல கேட்க முடியாம ரகசியமா ஓடி போய் என்ன பண்றான், ஒளிஞ்சுக்கிறான். சோ துக்க பிராப்திகி உக்தா விசேஷத்தா, அதையும் ஸ்பெசிபிக்கா விசேஷமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். எத்திர தேவாதி தேவியாச்ச மகிமா அதீவ வர்ணிதா. சோ அப்படி இந்திரனை வர்ணிக்கும் பொழுது, இந்திரனுடைய கதையை வர்ணிக்கும் பொழுது, இந்திரன் அதுல இருந்து தப்பிச்சு வெளில வர்றதுக்கு தேவாதி தேவியாக, தேவர்களுக்கெல்லாம் அதிதேவதியா இருக்கிற பரமேஸ்வரி அம்பாள், அவளுடைய மகிமா அதையும் சொன்னேன். சந்தேகோத்திர மமாபியஸ்தி எச் சக்ரோபி மகாதபாக. சந்தேகோபி மமாஸ்தி, இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். சக்ரஹா மகாதபாக, சக்ரன் இந்திரன் மகா தபஸ்வி. ஏன்னா அஸ்வமேதாதி யாகங்கள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது சும்மா ஏனோ தானோன்னு பண்றது இல்லை. அந்த அஸ்வமேதங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும்னாக்க பூர்ணமான தபஸ், அதாவது உபவாசாதிகள் அதிகமா விதிக்கப்பட்டிருக்கும். அந்த இதுல யாக காலங்கள்லயே என்ன ஆகும்னா எதுவும் சாப்பிட முடியாது. அதாவது பீவா தீட்சதே கிருஷோ எஜதே அப்படின்பா. அவன் வந்து எந்த விதமான ஆகாரமும் சாப்பிடாம அந்த 3 சுத்தமான உபவாசம் இருக்கணும். எவ்வளவு நாள் யாகம் பண்ணணுமோ அவ்வளவு நாள், அது சுத்தியான்னு சொல்லுவா. அந்த சோமயாகம் பண்ற நாள்கள் எல்லாம் சுத்தமான உபவாசம் இருந்தாகணும்.
வேற எதுவும் பண்ண முடியாது. அவன் தன்னுடைய சரீரத்தையே கவனிக்கப்படாது. சரீரத்தை, அதாவது அங்க குளிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதாவது தீட்சைன்னு சொல்லும் பொழுது சரீரத்துக்கான சகல விதமான சுகங்கள்ல இருந்து நகர்ந்து நின்னுடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் தான் தீட்சை எடுத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு தீட்சிதராக இவன் இருக்கிற காலத்துல மகா தபஸ்வியா தானே இருக்கணும். மகா தபாகா தேவாதிபத்தியத்துவம் ஆசாத்திய, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவ அதிபத்தியத்தையும் ஆசாத்திய, அதையும் அடைந்து துஸ்ஸகம் துக்கம் அன்வபூத், அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? துஸ்ஸகம், யாராலையும் தாங்க முடியாத துக்கம், அந்த துக்கத்தை தாங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வளவு தபஸ்வியா இருக்கிறவன், தேவர்களுக்கு அதிதேவதியாகவும் ஆனவன், அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காரணம் என்ன? மகானாந்து சதம் கிருத்வா பிராப்தும் ஸ்தானம் அனுத்தமம். சதம், அதாவது மகான்னா யாகங்கள், யாகங்களுடைய 100 பண்ணி ஸ்தானம் பிராப்தம் அனுத்தமம், அனுத்தமமான ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு, பிராப்தும் அதை அடைவதற்கு யாகத்தை பண்ணினான். தேவேசத்துவம் சம்பிராப்பிய பிரஷ்டஸ்தானாத் அசௌ கதம், தேவேசத்துவம் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நிலைமையும் அடைந்து அதுலேருந்து ஏன் நழுவினா, எப்படி நழுவினா, அதை நழுவும்படி எப்படி விட்டான்? ஏதத் சர்வம் சமாச்சக்ஷ்வ காரணம் கருணாநிதே, ஏதத் சர்வம், இது எல்லா விஷயம் எப்படி அது நடந்தது, காரணம், இதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். அதான் கருணாய் கடலே அப்படிங்கிறான். சர்வஜ்ஞோசி, ஏன்னா நீங்க தான் எல்லாம் அறிந்தவர். முனிசிரேஷ்ட புராணானாம் பிரவர்த்தகா, எல்லா புராணங்கள்னா சகல விதமான இந்த இது நடந்த கதைகள், ரீஜனல் ஹிஸ்டரிஸ் சொல்ற பத்தில அது அத்தனையும் எழுதக்கூடியவர், அது அத்தனையும் எழுதினவர், அது அத்தனையும் தெரிஞ்சவர் நீங்க தான். பாக்கி பேருக்கெல்லாம் ஏதோ சில அம்சங்கள் தான் தெரியும். ஆனா உங்களுக்கு டோட்டலா கம்ப்ளீட்டா எல்லா அம்சத்தையும் சேர்த்து சகலமும் தெரிஞ்சவர் நீங்க தான். புராணானாம் பிரவர்த்தகா ந அவாச்சியம் மகதாம் கிஞ்சித்து சிஷ்யேச்ச ஸ்ரத்தையான்விதே. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், மகதாம் பெரியவா, அதாவது ஆச்சாரியர்களா இருக்கிறாளே அவளுக்கு ஸ்ரத்தையான்விதே சிஷ்யே, ஸ்ரத்தையுடன் கூடின சிஷ்யர்கள் விஷயத்தில், அதாவது ஸ்ரத்தையா கேட்டு அதை அனுஷ்டிக்கக்கூடிய சிஷ்யர்கள் விஷயத்தில் ந அவாச்சியம் கிஞ்சித்து, அவளுக்கு சொல்லக்கூடாது. அதாவது இப்ப என்ன சொல்லுவாருனாக்க, இப்ப அர்ஜுனன் இது என்ன பண்ண போறாருனாக்கா, துரோணர் சில வித்தியைகளை கத்துத்தரத்துக்காக தயார் பண்றார். தயார் பண்ணும்போது அவர் என்ன பண்றார், பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் தான் சொல்லித்தரணும், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் சொல்லித்தரணும். ஆனா சொல்லி தரும்போது அவர் என்ன பண்றார், முதல்ல என்ன ஒரு மரத்துல அழிச்சுட்டு ஒரு கிளியை வச்சு இதுல யாருக்கு என்ன தெரியறது அப்படிங்கிறார். யார் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த உத்தம வித்தியைகள் அஸ்திரங்களை பத்தி கத்துத்தர முடியும். எல்லாருக்கும் எல்லா அஸ்திரத்தையும் கத்து கொடுத்தாக்க அந்த அஸ்திரத்தை தவறான இடத்துல தவறான வழியில பிரயோகம் பண்ணிட்டு அதனால வரக்கூடிய நஷ்டங்கள் அதிகமா இருக்கும் இல்லையா. அதனால சிறு சிறு எதிரிகள் சிறு தப்பு பண்ணும்போது, சிறு இல்ல பெரிய தப்பு பண்ணா கூட அந்த தப்புக்கெல்லாம் கோபப்பட்டு உடனே எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு அதுலயும் கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கணும், உடனே தன்னுடைய கோபத்தை காட்டாதவனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் பெரிய அஸ்திரங்களை கத்துத்தர முடியும். ஸோ அந்த மாதிரி அதை கத்துத்தரத்துக்காக அதுவும் அவன் மென்டல் பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் இருக்கணும். அதனாலதான் அர்ஜுனனுக்கு மட்டும் அந்த, அதாவது அவர் என்ன பண்ண, அர்ஜுனா உனக்கு மட்டும் கத்து தருவேன்னு சொல்லல, ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல யார் கிளியர் பண்றானோ அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்றவனுக்கு தான் இந்த அஸ்திரம்ங்கிறதாக அவர் என்ன பண்றார், அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணவன் அர்ஜுனா ஒருத்தன் தான். அதனால அர்ஜுனா அவருடைய பிரதம சிஷ்யனா சகல விதமான வித்தியைகளும் கத்துண்டவனா ஆறான். அந்த மாதிரி ஸ்ரத்தையா அன்விதே சிஷ்யே, பாக்கி பேருக்கு அதை சொல்லி தரல. ஏன்னா அவ அதை ஏத்துக்க அதை வாங்கிக்க தகுதியுடையவர்களா இல்லை. அதனால அவாச்சியம், அவளுக்கு சொல்லித்தரப்படக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஸ்ரத்தையா அன்விதே சிஷ்யே நான் அவாச்சியம் கிஞ்சிது, ஸ்ரத்தையா இருக்கிற சிஷ்யனுக்கு சொல்லித்தரக்கூடாதுன்ற எந்த விஷயமும் இல்லை. நான் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையா இருக்கக்கூடிய சிஷ்யன் அப்படிங்கிற ஜனமேஜி. அதனால இதெல்லாம் நீங்க எனக்கு மறைக்காம சொல்லணும்னு. தஸ்மாத் குரு மகாபாக மத் சந்தேக அபனோதனம், ஹே மகாபாக மத் சந்தேக அபனோதனம் குரு, என்னுடைய சந்தேகத்தை போக்குதலை செய்வீராக. சூத்திர மேல கதையை கொண்டு போறார். இதி பிருஷ்ட ராஜ்யாவை ததா சத்தியவதி சுதா, இது ராஜ்யா பிருஷ்டா சத்தியவதி சுதா, சத்தியவதியின் மகனான வியாசர் ராஜ்யா பிருஷ்டா அரசனாலே கேட்கப்பட்டவராய் தம் ஆக அதி பிரசன்னாத்மா, நல்ல கேள்வியை கேட்டான், முக்கியமான கேள்வி, தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி, நல்ல கேள்வியை கேட்டான்னு அதி பிரசன்னாத்மா மிகுந்த சந்தோஷத்தை உடையவராய் தம் ஆக அவன்கிட்ட சொன்னார். யதா அனுக்கிரமம் உத்தரம், யதா அனுக்கிரமம், அவன் என்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு பொருந்தின தகுதியான பதிலை அப்படின்னு அர்த்தம்.
அதாவது ஆம்ரான் பிருஷ்டா கோவிதாரான் ஆச்சஷ்டேன்னு சொல்லுவா. அதாவது ஒரு வஸ்துவை கேட்டாக்க அந்த இதுல சாதாரணமா தமிழ்ல ஒரு பழமொழி, உப்பு உந்தியானா பப்பு உந்தின்னு சொல்ற பாருங்க, இல்லைன்னு சொல்லப்படாதுங்கிறதுக்காக எது இல்லையோ அதை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா கேட்டது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லும்போது சில சமயம் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லப்படாதுன்னு வழ குழன்னு சுத்தி வளைச்செல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம யதாக்கிரமம் அனுத்தரம். யதாக்கிரமம்னா எந்த வழியில கேட்டானோ, எந்த ஆங்கிள் கேட்டானோ, என்ன மாதிரி கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு ஏத்த பதிலை உத்தரம் சொல்ல ஆரம்பிச்சார். வியாச உவாச்ச நிபோத நிபதி சிரேஷ்ட காரணம் பரமாத்புதம். அப்ப ஆரம்பத்துல இல்லையா, அதனால பரமாத்புதம் ரொம்ப அற்புதமான, அதாவது சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாத, அதாவது ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய. நிபோத கேளு, கர்மணஸ்து திருதா போக்த, காரணம் என்ன, கர்மா தான். அதுதான் சொல்றார் பரமாத்புதம், காரணம் பரமாத்புதம். கர்மணஸ்து திருதா போக்தா, திருதா புரோக்தா கதிஸ் தத்துவவிதாம் வரைகி. தத்துவவிதாம் வரைகி, அதாவது தத்துவங்களை நன்கு அறிந்தவர்களான, தத்துவ சாஸ்திரத்தை அறிந்தவர்களாலே, வரைகி சிறந்தவர்களாலே, கர்மணஹா கதிகி திருதா போக்தா. கர்மா வந்து 3 விதமாக, நம்ம இப்ப சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கர்மாவை 3 விதமா, கர்மா என்ன பண்ணிருக்கு 3 விதமா இருக்குன்னார். சஞ்சிதம் வர்த்தமானம் ச பிராரப்தமிதி பேததா. ஆகாமின்னு சொல்றோம் இல்லையா, ஆகாமிங்கிறத வர்த்தமானம்னு சொல்லுவா, கிரியமானம்னு சொல்லுவா. அந்த கர்மாவுக்கு ஆகாமி, வர்த்தமானம், கிரியமானம் அப்படின்னு 3 பேரு. ஆகாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க எதிர்காலத்துக்கான கர்மா, அதாவது இப்ப பண்றது இப்ப உடனே பலன் தராது, எதிர்காலத்துல இப்ப ஒவ்வொன்றுத்தையும் அவரே எக்ஸ்பிளைன் பண்ண போறார். வர்த்தமான பிரசன்ட், இந்த ஜென்மாவில் இந்த சரீரத்தை வச்சுட்டு பண்றது. கிரியமானம்னா பீயிங் டன், இப்ப நம்மளால பண்ணப்படுறது. ஸோ அந்த கர்மாவனுடைய தன்மை, பண்ணப்படுறதுங்கிற தன்மையை வச்சுட்டு கிரியமானம்னு பேரு. இந்த சரீரத்துல பண்றதுனால அது என்ன பண்றது, வர்த்தமானம்னு பேரு. எதிர்காலத்துல பலன் கழிக்க போறதுங்கிறதுனால அதுக்கு ஆகாமி அப்படின்னு பேரு. சஞ்சிதம்ங்கிறது பாஸ்ட் அக்யூமுலேட்டட் கலெக்டட். பிராரப்தம்னா தட் விச் ஹஸ் ஸ்டார்டட் கிவிங் ஃப்ரூட், பலன் கொடுக்க ஆரம்பிச்சது, ஆரப்தம் பாசிவ் இல்லையா, அதனால அந்த இது அதுக்கெல்லாம் அப்படியே தான் பேரு. ஸோ சஞ்சிதம் வர்த்தமானம் ச பிராரப்தம் இது பேதத்தா, 3 பேதம். அதனால இந்த 3 விதமா கர்மா 3 விதமா இருக்கு. அநேக ஜென்ம சஞ்சாதம் பிராக்தனம் சஞ்சிதம் ஸ்மிருதம். சஞ்சிதம்னா என்னன்னா அநேக ஜென்ம சஞ்சாதம், பிராக்தனம் பழைய கர்மா, அதாவது இப்ப எந்த ஜென்மா எடுத்திருக்கோமோ இந்த ஜென்மாவுக்கு பேரு வர்த்தமான ஜென்மா. அது வந்து என்னாகும், இனிமே எடுக்க போற ஜென்மாக்களுக்கு பேரு பாவி ஜென்மான்னு பேரு. இப்ப இது வரைக்கும் முன்னாடி என்னென்ன ஜென்மாக்களை எடுத்து முடிச்சிருக்குமோ அந்த ஜென்மாவுக்கு பூர்வ ஜென்மா இல்ல பிராக்தன ஜென்மா, பழசு அப்படின்னு பேரு. சோ பழைய ஜென்மாக்கள்ல என்னென்ன கர்மாக்களை பண்ணிருக்கோமோ அந்த கர்மாக்கள் அநேக ஜென்மா, ஒரே ஒரு ஜென்மா இல்ல. ஏன்னா இதுல அநேக ஜென்மான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன பண்ணா, சில பேர் வந்து ஒரு ஜென்மா தான்ன்றா, சில பேர் 3 ஜென்மாங்கிறா, சில பேர் 7ங்கிறா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றா. அதனால அநேக ஜென்ம சஞ்சாதம், அநேக ஜென்மாக்கள்ல செய்யப்பட்டதும் அது கலெக்ட் ஆயிருக்கிறது இல்லையா. சஞ்சிதம்னா கலெக்டட்னு அர்த்தம். அநேக ஜென்ம சஞ்சாதம் பிராக்தனம் பழைய கர்மாக்கள், சஞ்சிதம் ஸ்மிருதம் அது கலெக்டட் கர்மா, அக்யூமுலேட்டட் அப்படின்னு அர்த்தம். அதுவும் என்ன ஆகும், 3 விதம், சாத்விகம் ராஜசம் கர்ம, தாமசம் திரிவிதம் புனகா. மறுபடியும் அகைன் இன்னொரு ஆங்கிள் அந்த கர்மாக்கள் அத்தனையும் ஒரே கர்மா, சஞ்சிதம்ங்கிறதுனால ஒரே கர்மான்னு அர்த்தம் இல்லை. அந்த சஞ்சித கர்மாக்கள்லயும் சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா அப்படின்னு அது 3 விதமா இருக்கு. அதாவது பண்ணின கர்மாக்கள் சாத்விகமா, ராஜசமா, தாமசமா, அது என்ன விதமான சம்ஸ்காரங்களை எப்படி கொடுக்கக்கூடியது அப்படிங்கறது எல்லாத்தையும் பொறுத்தது. அதோட மட்டும் இல்ல, சுபம்பா அசுபம் பூப சஞ்சிதம் பகுகாலிகம். அந்த சஞ்சித கர்மாக்கள் சாத்விக ராஜச தாமசம்ங்கிறது அது சம்ஸ்காரங்களையும் கொடுக்கிற பலன்களையும் அது எப்படிப்பட்ட நிலைமைங்கிறதையும் பொறுத்தது. ஏன்னா நல்ல கர்மாவே இருக்கலாம், நல்ல கர்மாவே இருந்தா கூட நம்ம அதை வந்து கொஞ்சம் இதுக்காக பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய செல்ஃபிஷியன்ஸ்க்காக, அப்ப அது ராஜசமா போயிடும் இல்லையா. அதனால சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு 3 விதம். அதுலயும் அது புண்ணியமா பாப்பமாங்கிறத பொறுத்து சுபம் வாப்பி அசுபம் வாப்பி, சுபகர்மா அசுபகர்மான்ட்டு, சுபம் வாப்பி அசுபம் பூப சஞ்சிதம் பகுகாலிகம். சோ சஞ்சித கர்மா முன்னாடி ஜென்மால பண்ணது சாத்விக ராஜச தாமச பேதேன, சுபாசுப பேதேன, பகுகாலிகம் பலவிதமா இருக்கு. அவசியமேவ போக்தவ்யம் சுகிருதம் துஷ்கிருதம் ததா. அது புண்ணியமோ பாப்பமோ, அது என்ன கர்மா பண்ணிருக்கமோ அவசியமேவ போக்தவ்யம், அந்த கர்மாக்களை நிச்சயம் அனுபவிச்சுத்தான் தீரணும். எந்த ஒரு கர்மாவையும், அதாவது கல்பகோடி சதைரபி அப்படின்பா,
எவ்வளவு கல்பகாலங்கள் ஆயிருந்தாலும் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம. அபுக்தம்னா நம்மளால என்ஜாய் பண்ணப்படாத, என்ஜாய் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அனுபவிக்கப்படாத, நம்மளால அனுபவிக்கப்படாத ஒரு கர்மா க்ஷயத்தை அடையிறதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அது க்ஷயத்தை அடையாது, தேயாது, போகவே போகாது. நாபுக்தம் க்ஷீயதே கர்ம அப்படின்னார். ஸோ அவசியமேவ போக்தவியம், அந்த பலனை அனுபவிச்சுதான் தீரணும். சுகிருதம் துஷ்கிருதம் ததா ஜன்ம ஜன்மனி ஜீவானாம் சஞ்சிதானாம் ச கர்மணாம் நிசேஷக்சு சயோஜாபூத் கல்பகோட்டி சதைரபி. ஸோ ஜென்ம ஜென்மனி எவ்வளவு ஜென்மாக்கள், ஜென்ம ஜென்மி ஜீவானாம் சஞ்சிதானாம் ச கர்மணாம், சஞ்சித கர்மாக்களுக்கு க்ஷயா நாபூத் நிசேஷா, அதாவது நம்மளுக்கு மோட்சம் வரணும்னா அவ்வளவு கர்மாவையும் நாசத்தை அடையணும் இல்லையா, அதனால மிச்சம் இல்லாம அவ்வளவு கர்மாவையும் எக்ஸாஸ்ட் பண்றதுங்கிறது முடியவே முடியாது. கல்பகோட்டி சதைரபி, கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனா கூட, அது கோடிக்கணக்கான கல்பங்கள் ஆனா கூட அனுபவிச்சாலொழிய அது க்ஷயத்தை அடையாது, நாசத்தை அடையாது, அனுபவிச்சே தீரணும். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு கர்மா இல்லை, அநேக ஜென்மாரம்பக பிராரப்தம். ஒரு புண்ணியமோ பாவமோ பண்ணியிருந்தா அந்த ஒரு புண்ணியத்துக்கு பல ஜென்மாக்களை எடுத்து அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிக்கணும், பல ஜென்மாக்களை எடுத்து அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னு இருக்கும், அந்த பாபத்தை கழிச்சு தீக்கணும்னு இருக்கும். அப்ப அவ்வளவு ஜென்மா எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த கர்மா பார்ப்பதில்ல, பாக்கி கர்மா அத்தனையும் அப்படியே என்னவாயிட்டு இருக்கும், நின்றுட்டு இருக்கும். பாக்கி கர்மா எதுவுமே பலனை கொடுக்காது, பாக்கி கர்மா உள்ள வராது. ஸோ இந்த மாதிரி அநேக ஜென்மாரம்பக பிராரப்தமா இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, கர்மாக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே ஒழிய எக்ஸாஸ்டே ஆக போறது இல்லை. அதனால கர்மா எக்ஸாஸ்ட் ஆனதும் மோட்சம் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னார். ஸோ நிசேஷத்து க்ஷயோ நாபூத், நிசேஷமா கொஞ்சம் கூட மிச்சம் மீதாரி இல்லாம அந்த க்ஷயத்தை அடையும்னு சொல்றதுக்கு இல்ல. கல்பகோட்டி சதைரபி கிரியமானஞ்ச எத்கர்ம வர்த்தமானம் ததுச்சதே. கிரியமானம் இந்த ஜென்மால ஏதோ ஒரு ஜென்மாவை எடுத்துட்டான், ஜென்மாவை எடுத்த உடனே நகி கச்சி க்ஷணமபி ஜாதி திஷ்டத்திய கர்ம கிருதி, கர்மா பண்ணாம ஒருத்தரும் இருக்க முடியாது இல்லையா, அதனால ஏதோ ஒரு கர்மா பண்றான்னு இப்ப வர்த்தமானம் இந்த சரீரத்துல என்ன கர்மா பண்றானோ அந்த கர்மாவுக்கு என்ன பேருன்னார், வர்த்தமானம்னு பேரு. இப்ப நம்மளால பண்ணப்படக்கூடிய கர்மாவுக்கு வர்த்தமானம். தேகம் பிராப்பிய சுபம் வாபி அசுபம் வா சமாச்சரேத். தேகம் பிராப்பிய ஒருத்தனுக்கு சரீரம் கிடைச்சதுன்னா சுபம் வாபி அசுபம் வாபி, அவனுக்கு சுபகர்மாவோ அசுபகர்மாவோ ஏதாவது ஒரு கர்மாவை ஏதாவது ஒரு விதத்துல பண்ணிட்டு தான் இருக்க போறான். சஞ்சிதானாம் புனர் மத்தியாத், இப்ப என்ன ஆகும்னா பிராரப்தம்னு சொல்றார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல சஞ்சிதானாம் புனர் மத்தியாத், இப்ப அவன் முதல்ல ஜனமேஜயன் கேட்டான் இல்லையா இந்திரனுக்கு எப்படி தோஷம் வருதுன்ட்டு, அதுக்கு பதில் இந்த ஆங்கிள் இந்த பாயிண்ட்ல இருந்து வரிசையா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு இல்ல, இதுதான் அதுக்கான சென்ட்ரல் பாயிண்ட். சஞ்சிதானாம் புனர் மத்தியாத் சமாஹிருத்திய கியான் கில. நம்ம இப்ப ஜென்மா எடுக்கிறோம்னா ஜென்மாவை எப்படி எடுக்கிறோம், சஞ்சித கர்மாக்கள் எவ்வளவோ பாஸ்ட் ஜென்மா இருக்கு, அந்த பாஸ்ட் ஜென்மால எவ்வளவோ கர்மா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஜென்மால கிட்டத்தட்ட ஒரு 10 ஜென்மா முன்னாடி ஜென்மா போயிருக்குன்னு வச்சுக்கோ, 10வது ஜென்மால ஒரு கர்மா, 9வது ஜென்மால ஒரு கர்மா, 8, 7 லேட்டஸ்டா எனக்கு முன்னாடி இம்மிடியட்லி ப்ரீசீடிங் பர்த் 1ன்னு வச்சுப்போம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 3, அப்படி போயிட்டே இருக்குதுன்னா இப்ப 10வது ஜென்மால என்ன கர்மாவோ அதுதான் ஏர்லியஸ்டா பண்ணின முதல் கர்மா. சோ இப்பவோ இல்ல அடுத்த ஜென்மாவுக்கோ அந்த 10வது ஜென்மாவுடைய கர்மாவுடைய பலன் தான் வரும். அது வந்தா விட்டு 9வது ஜென்மா, அது வந்தா விட்டு 7வது ஜென்மான்னு எந்த ஆர்டர்ல நான் பண்ணிருக்கேனோ அந்த ஆர்டர்ல அந்த கர்மா பலன் வருமா, இல்ல லேட்டஸ்டா பண்ணினது 1வது கர்மா 1வது ஜென்மா இப்ப எனக்கு இம்மிடியட்லி ப்ரீசீடிங் அந்த கர்மா பலனை கொடுக்குமா, எந்த மாதிரி கர்மா பலன் தரும், அது என்ன ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர்ல ஏதாவது ஒரு ஆர்டர்ல வருமா அப்படின்னா. அப்ப என்ன இருக்குன்னா அங்க அந்த மாதிரி இல்லை, அங்க ஆர்டர் கிடையாது. அதாவது குரோனாலஜிக்கலோ ஆர்டர் இருக்கு, குரோனாலஜிக்கலோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்டரோ கிடையாது. அந்த கர்மால ஜென்மாரம்பக பிராரப்தம்னு ஒண்ணு, அதாவது சரீர ஆரம்பக பிராரப்தம்னு சொல்லுவா. சரீரத்தை கொடுக்கக்கூடிய பிராரப்த கர்மாக்கள், சில கர்மாக்கள் வெறும் சுகதுக்கங்களை மட்டும் கொடுக்கக்கூடிய பிராரப்தமா இருக்கும். ஸோ சரீர ஆரம்பக பிராரப்த கர்மா தான் நம்மளுக்கு சரீரத்தை கொடுக்க போறது. சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடிய பாரமா அதோட அது என்ன ஆகும், ஓட்டிட்டு பலனை கொடுத்துட்டு போயிடும். இப்போ சரீராரம்பக பிராரப்தத்திலையும் சிலது என்ன ஆகும்னாக்க பவர்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கும். அந்த சரீராரம்பக பிராரப்தத்துல எது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கோ, எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோ, இருக்கிறதுக்குள்ள சக்தி படைச்சதா இருக்கிறது, அந்த மாதிரி சக்தி படைச்சதா இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கர்மா இருக்கு பதிலா, அது பாக்கி கர்மாவை மிஞ்சி தான் முதல்ல பலத்தை கொடுத்துரும். இருக்கிற கர்மாக்குள்ளேயே எந்த கர்மா ரொம்ப பலம் பொருந்தினதாக இருக்கோ,
பாக்கி கர்மாக்களை காட்டிலும் சக்தி படைச்சதா இருக்கோ, பலம் பொருந்தினதா இருக்கோ, அந்த கர்மா முதல்ல வரும். பலம் இல்லாத கர்மா பலன் கொடுக்காதுன்னு நசிச்சு போயிடுங்கிறது இல்லை, அது பின்னாடி நின்றுட்டு இருக்கும். எப்ப பலனை கொடுக்கணுமோ அந்த சமயத்துல பலனை கொடுக்கும், அந்த சமயத்துல பலனை கொடுக்குற வரைக்கும் அந்த கர்மா நின்றுட்டே தான் இருக்கும். ஸோ அதான் சொன்னார், அவசியம் அனுபவத்தவியம், எந்த கர்மாவும் பலன் கொடுக்காம போகாது. ஸோ பலவத்தான கர்மா இருக்கு பாருங்க, அதுல பலவத்தான கர்மா அது என்ன பண்ணும், அதாவது ஒரு கியூல பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோ, இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய ஒரு ஆள் வரான், அவன் என்ன பண்றான், சட்டுன்னு எல்லாரையும் தள்ளி நின்று முன்னாடி போய் கியூல நிக்கிற மாதிரி இந்த பலவத்தான கர்மா என்ன பண்ணும், எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு தான் முன்னாடி வந்து நின்றுடும். அது பலனை கொடுக்க போறது. அந்த பலவத்தான கர்மா என்ன கர்மாவோ அந்த கர்மாவுக்கு அனுகூலமா தான் இவன் என்ன பண்ண போறான், சரீரத்தை எடுக்க போறான். அதான் சொன்னார், சஞ்சிதானாம் புனர்மத்யாத் சமாகிருத்திய கியான் கில, அந்த நடுவுல இருந்து சமாகிருத்தியா கியான் ஏதோ ஒரு கர்மா, தேகாரம்பேச்ச சமயே கால பிரேரயதி வதது, தேகாரம்பேச்ச சமயே, தேகாரம் சரீரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில காலஹா பிரேரயதி, காலம் வந்து என்ன பண்றது, அந்த கர்மாவை பலனை கொடுக்கும்படி தூண்டுறது. ஸோ எக்ஸாக்ட்லி அட் டைம், எந்த டைம்ல இவனுக்கு பலன் கொடுக்கணுமோ அந்த டயத்துல காலத்தினால் தூண்டப்பட்டு அந்த கர்மா என்ன பண்றது, பலனை கொடுக்கறது. பிராரப்தம் கர்ம விக்னேயம், அந்த கர்மாவனுடைய அனுகுணமாக அவன் பல சரீரம் எடுக்கிறான். ஸோ பிராரப்தம் கர்ம விக்னேயம், அதுக்கு பிராரப்தம்னு பேரு அப்படின்னார். பிராரப்தம் கர்ம விக்னேயம் போகாத்தஸ்ய க்ஷயஸ்மிருதா, அந்த கர்மா எப்ப நசிக்கும், அந்த சரீரம் முழுக்க நம்ம என்ன பண்ணணும், அந்த கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்க போறோம். அந்த பலத்தை அனுபவிக்கும் போது அந்த கர்மா நசிக்க போறது. பிராணிபிக்கல் போக்தவியம் பிராரப்தம் நாத்திர சம்சயா, பிராணிகளாலே பிராரப்த கர்மா பலன் அனுபவிச்சுதான் தீரணும், நாத்திர சம்சயா. புரா கிருதானி ராஜேந்திர ஹியசுபானி சுபானிச்ச, முன்காலத்தில் செய்யப்பட்ட சுபகர்மாக்கள் அசுபகர்மாக்கள் அவசியமேவ கர்மாணி போக்தவியானி, அதுவும் அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா அது சரீரத்தின் வழியா தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய சரீரம் இல்லாம சுதந்திரமா அனுபவிக்க முடியாது. பிராரப்த கர்மா என்ன பண்ணிட்டு சரீரத்தை கொடுத்துருத்து, சரீரத்தின் வழியாக சுகதுக்கங்கள், ஏன்னா சரீரத்துக்கு பேரே போகாயத்தனம்னு பேரு. போகஹா, போகஹான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சுக துக்க அந்நியதர சாட்சாத்காரஹா போகஹா, சுகத்தையோ துக்கத்தையோ நம்ம உணர்றது இருக்கு இல்லையா, அந்த உணர்தலுக்கு பேர் தான் போகம்னு பேரு. அனுபவிக்கிறதுனா இன்னும் சௌரியமா உட்காந்து படுக்கையில படுத்துன்னு ஏசியில உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி இல்லை, அதுவும் நம்ம உணர்றோம். ஸோ சுகத்தையோ துக்கத்தையோ உணர்றது போகம். அந்த சுகத்தையும் துக்கத்தையும் சரீரத்தின் வழியா தான் உணர முடியும். நம்மளுக்கே ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு, தாங்க முடியாம இருக்கு, டாக்டர் ரொம்ப வலியா இருக்குன்னு ஒரு என்ன பண்றாரு, ஒரு பெயின் கில்லரோ ஒரு மாத்திரையோ கொடுக்குறாரு, தூக்க மாத்திரை போட்டு தூங்கிடுறான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ இவன் தன் சரீரத்தை உணராம இருக்கும்போது, ஏன்னா தூக்க மாத்திரையினுடைய எஃபெக்ட்ல சரீரத்தை உணரல இல்லையா, ஸோ சரீரத்துல அபிமானம் இல்லாம இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இவனுடைய பெயின்லாம் தெரியறதோ. ஸோ எப்ப சரீரத்துல தாங்குற உணர்வு இருக்கோ அப்பதான் சுகதுக்கங்கள் தெரியும். அதனால என்ன பண்ற, அந்த சரீரத்தின் வழியா தான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். சஞ்சித கர்மாக்கள் அப்படியே நிற்கும். அந்த சஞ்சித கர்மா எப்படி இருக்கும், யாரா இருந்தாலும் அவசியமேவ கர்மாணி போக்தவியானீதி, எல்லாராலையும் அனுபவிக்கப்படத்தான் வேண்டும். யாராலன்னு கேட்கிறார், தேவைகி மனுஷீகி அசுரைகி யக்ஷ கந்தர்வ கிண்ணரைகி, எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாரையும் கர்மாக்களை அனுபவிச்சே தீரணும். கர்மைவி மகாராஜ தேகாரம்பஸ்ய காரணம், இந்த சரீரம் ஏற்படுவதற்கு நம்ம பிறப்புக்கு கர்மாதான் காரணம். கர்மக்ஷயே ஜென்ம நாசகா, அந்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிடும்னா ஜென்மா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கர்மக்ஷயே ஜென்ம நாசகா, ஸோ ஜென்மா முடியறதுங்கிறதுக்கான காரணம் கர்மா முடிஞ்சு போச்சு, பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தீத்தாச்சுன்னு அர்த்தம். கர்மக்ஷயே ஜென்மநாசகா பிராணினாம் நாத்திர சம்சயா, எல்லா பிராணிகளுக்கும் இதுதான் அப்படின்னார். அந்த எல்லா பிராணிகள்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க யாருன்னு. பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரஹா இந்திராத்யாச்ச சுராஸ்ததா தானவா யக்ஷ கந்தர்வாஹா சர்மே கர்மவசா கில. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திராதி தேவர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் சகலமான பேருக்கு இதுதான்பா விதி அப்படின்ட்டு. அந்யதா தேக சம்பந்தா கதம் பவதி பூபதே, கர்மா இல்லைன்னா ஒரு ஜீவனுக்கு தேக சம்பந்தம் எப்படி ஏற்படும், ஏன்னா திடீர்னு தேக சம்பந்தம் ஏற்படுத்தினாக்கா அப்புறம் என்ன பண்ணணும், அது ஆக்சிடென்டல்னு சொல்லணும், காரணக்காரிய பாவங்களே இல்லைன்னு சொல்லணும். அப்போ ஒருத்தனுக்கு நல்ல ஜென்மா வருது, ஒருத்தனுக்கு நல்ல சரீரம் வருது, ஒருத்தனுக்கு சுமாரான சரீரம் வருது, வியாதி பிறக்கும் போதே வியாதின்னா இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ண முடியும். அதனாலதான் ஜாத் யாயுர் போகான்னு யோக சூத்திரத்துல சொன்னார் பாருங்க. இது எல்லாத்துக்கும் கர்மா காரணம்னு சொன்னா இந்த ப்ராப்ளங்கள்லாம் வராது. எவ்ரிதிங் வில் பி ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு. காரணம் எஸ்து போகஸ்ய தேகினஹா சுகதுக்கையோகோ, தேகினஹா சுகதுக்கையோகோ போகஸ்ய காரணம்.
சுகதுக்கத்தினுடைய போகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னார் கர்மா தான். அந்யதா தேக சம்பந்தா கதம் பவதி தஸ்மாத் அநேக ஜன்மோத்த சஞ்சிதானாம் ச கர்மணாம், பல ஜென்மாக்கள்ல உண்டான கர்மாக்கள், சஞ்சித கர்மாக்கள் மத்தியே வேகா சமாயாதி, அதனால அந்த கர்மாக்களுக்கு மத்தியே வேகா சமாயாத்தின, வேகம்னா ஃபோர்ஸ், ஏதோ ஒரு கர்மாவுக்கு வேகம் வருது, ஒரு கர்மா பலவத்தா ஆறுது. கஸ்யசித் காலபாக்கதா, காலத்தினுடைய வசத்தினால ஏதோ ஒரு கர்மாவுக்கு வேகம் வருது. இட் டேக்ஸ் வெலாசிட்டி, இட் டேக்ஸ் ஃபோர்ஸ், இட் பிகம்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல், பலவத்தா ஆறுது. தத் பிராரப்த வசாத், அது பலவத்தா ஆகும்போது பலன் கொடுக்க ஆரம்பிக்க போறது, அதனால அது பிராரப்தம்னு சொல்றோம். பிராரப்த வசாத் புண்ணியம் கரோதிச்ச யதா ததா, மனுஷன் என்ன பண்றான், அந்த பிராரப்தம் எப்படி இருக்கோ, அது சுப பிராரப்தமா, அதாவது சுபகர்மாவா அசுபகர்மாவா, சாத்விகமா ராஜசமா தாமசமா, ஏன்னா அந்த சஞ்சிதத்திலிருந்து வந்தது தானே, அந்த சஞ்சிதத்திலிருந்து வந்ததா இருந்தால் அது சாத்விக ராஜச தாமசங்கள்ல ஒன்னாகவோ சுபாசுபங்கள்ல ஒன்னாகவோ தானே இருக்கும். அதனுடைய விளைவாக என்ன கர்மா அவனுக்கு அந்த இடத்துல ஆபரேட் ஆறதோ அதனுடைய விளைவாக அவன் புண்ணியம் கரோதி யதா ததா பாபம் கரோதி, எப்படி புண்ணியத்தை பண்றானோ அந்த கர்மா அப்படி அசுப கர்மாவா இருந்தா பாபத்தையும் கரோதி. மனுஜஹா ததா தேவாதயோபிச்ச, எப்படி மனுஷன் புண்ணியத்தையும் பாபத்தையும் பண்றானோ அதே மாதிரி தான் தேவர்களுக்கும் கர்மா மேனிஃபெஸ்ட் ஆகும். அது புண்ணிய பாபங்கள்ல ஒன்னா இருக்கும். அவளும் புண்ணியத்தையோ பாபத்தையோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்ன பண்ண போறா அப்படின்னு. அதனால அவ பண்ற காரியங்கள் என்னவா இருக்கும், யாரா இருந்தாலும் மனுஷாலோ தேவாலோ, அவ பண்ற காரியங்கள் புண்ணிய பாபங்கள்ல ஒன்னாதான் இருக்கும். அது அந்த கர்மாவனுடைய ஃபோர்ஸ்னால பண்றா. இதுதான் விசேஷமா யோக வாசிஷ்டாதி கிரந்தங்கள்ல எடுத்து சொல்றார். இந்த கர்மாங்கிறது முழுக்கங்கிறதுல இது நிச்சயமா சம்ஸ்காரத்தை கொடுக்க போறது. அந்த சம்ஸ்காரத்தின் வழியா தான் நம்ம புண்ணிய பாபங்களை பண்றோம். அதனால சாது சமாகமம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த சாது சமாகமத்தினுடைய வேகத்தினால, சாது சமாகமமானது என்ன பண்ண முடியும், அதாவது ஒரு பெரியவாள்லாம் இருக்கா இல்லையா, ஞானிகள், பிரம்ம ஞானிகள், அவ என்ன பண்ணுவா, தங்களுடைய தப்போ மகிமையினால, தங்களுடைய ஞான மகிமையினால நம்மள நல்ல வழிக்கு அழிச்சுட்டு போகலாம், நல்ல வழியை காட்டலாம். நல்ல வழியை காட்டலாம்னு என்ன அர்த்தம், நம்ம தப்பான வழியில விழாம தடுக்கவும் முடியும். அந்த சக்தி அவளுக்கு இருக்கு. பிரார்த்தனை நம்ம பகவான்கிட்ட பண்ற பிரார்த்தனைகள், நல்லவாளுடைய கைடன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்கும் அப்படின்னார். ஸோ பாபம் கரோதி மனுஜஸ் ததா தேவாதயோபிச்ச ததா நாராயணோ ராஜன் நரஸ்ச தர்மஜா உபவ். இதே கதிதான் நரநாராயணர்கள் ரெண்டு பேருக்கும். அந்த விஷயத்தை கொஞ்சம் விசேஷமா, ஏன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நரநாராயணர்கள் தான். கிருஷ்ணார்ஜுனனா அவதாரம் பண்ணியிருக்கா, அவதாரம் பண்ணி இந்த லோகத்துல கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கா இல்லையா, அதனால அவ கதி என்னங்கிறது விசேஷமா வர்ணிக்கிறார். ததா நாராயணஹா, ஹே ராஜன் ஜனமேஜயனே, நாராயணஹா நரஸ்ச, நரன் நாராயணங்கிற ரெண்டு பேரும், தர்மஜவ் தர்மன் அப்படிங்கிறவனுடைய சுத்தவு, உபவு ஜாதவ் கிருஷ்ணார்ஜுனவு, காமம் அம்சவ் நாராயணஸ்யதவ். அதுல அவர் நாராயணசிய அம்சங்கள் தான், பகவானுடைய அம்சம். புராண பீட்டிகேயம்பை முனிபி பரிகீர்த்திதா. இந்த விஷயம் புராண பீட்டிகா இன்ட்ரோடக்ஷன், அதாவது புராணங்களை படிக்கும்போது புராணங்களை சொல்றதுக்கு ரிஷிகள்லாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா புராணங்களுக்கு ரீஜனல் ஹிஸ்டரின்னு சொன்னேன் இல்லையா. தேவாம்சஸ்து விஜ்ஞேயா யோ பவேத் விபவாதிகா. இப்ப தனியா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த இடத்துல. நரநாராயணர் ரெண்டு பேரும் பகவானுடைய அம்சம்னு சொன்னார். அது சொல்லிட்டு யஹா விபவாதிகா, எவன் இந்த உலகத்துல ஒரு பெரிய செல்வந்தனா, அதாவது விபூதி யோகம்னு பகவான் சொன்னார் இல்லையா. விபூதி யோகத்துல சிறந்ததா இருக்கிற வஸ்துக்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய மம தேஜோம்ச சம்பவம்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா. ஒவ்வொருத்தையுமே விபூதி இருக்கோ இல்லையோ, அந்த விபூதியில ஒரு 2-3 விபூதியை குறிச்சு சொல்றார். யஹா, அதாவது விபவாதிகா பவேத், மிகுந்த செல்வந்தனாக, கோடீஸ்வரன்லாம் சொல்றோம் இல்லையா, லட்சாதிபதி கோடீஸ்வரன்லாம், அந்த மாதிரி யஹா விபவாதிகா பவேத் சது தேவாம்சா விஜ்ஞேயா, அவனுக்கும் தேவர்களுடைய, அதாவது புண்ணியம் அதிகமா பண்ணினதுனால அந்த புண்ணியத்தினுடைய விளைவான தேவனுடைய அம்சம் கொஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் லோகத்துல. அவனும் அந்த தேவாம்சம் பொருந்தியவனாக தான் இருப்பான். அதாவது அனுகிரகம், தேவர்களுடைய அனுகிரகம் இருக்கும். நான் ரிஷி குருத்தே காவியம் அப்படின்னார். அதே மாதிரி நல்ல விஷயங்கள், காவியம்னு சொன்னோம்னாக்க எதிர்காலத்தில் எப்படி நடந்துக்கணும்னு, அதாவது காவியம்ங்கிறது எப்படின்னா போய்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா. போய்ட்ரிங்கிறது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு இருக்கு. பட் நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு இருக்கிறதா இருந்தாலும் அது லோகத்துல இருக்கிற ஒரு கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்றதுனால, நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுனால, எந்த நல்லது கெட்டதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த தப்புகளை பண்ணக்கூடாதுன்னு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை எடுத்து காட்டுறதா அமையறதோ இல்லையோ, அப்படி எடுத்து காட்டுறதா அமையறதுனால எல்லாருக்கும் அது ஒரு கைடன்ஸாவும் இருக்கு.
அப்படி கைடன்ஸாகவும் இருக்கிறதுனால அதை பண்றவா என்ன பண்ணணும், நம்மளுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதான ரிஷிகள் எப்படி வேத மந்திரங்கள் மூலமாக நம்மளுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்காளோ அந்த மாதிரி ஒரு கவியும் நல்ல வழியை காட்டுறவனா தான் இருக்கான். அதனால அன்ரிஷிகி, ரிஷியா இல்லாதவன் ந காவியம் குருத்தே. அதனால இந்த காவியங்கள்லாம் எழுதுறவன், நல்ல காரியம் பண்றவன் எல்லாருமே, அந்த நல்ல விஷயத்தை காட்டுறவன் எல்லாருமே, நம்மளுக்கு லோகத்துக்கு நல்ல வழியை காட்டுறவன் எல்லாருமே அவன்கிட்ட ரிஷித்துவம் கொஞ்சமாவது இருக்கணும், ரிஷியோட அம்சம் அனுகிரகம் இருக்கணும். நான் ரிஷி குருத்தே காவியம் ந அருத்ரோ ருத்ரம் அர்ச்சதே சிவிபூய சிவம் யஜேத்துன்னு சொல்லுவா. நம்ம என்ன பண்றோம், சிவத்தியானம் பண்ணிட்டு பகவான் நம்மளுக்கு சிவன் நம்மளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிறதா ஆவிர்வாவம் பண்றதா நம்ம பண்ணிட்டு என்ன பண்றோம், அதுக்கப்புறம் ஏன்னா சிவனுக்கு பக்கத்துல இருக்கணும்னாக்க நம்ம கிட்டயும் அந்த சிவாம்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிவிபூய சிவம் யஜேத்துன்னு ஆகம வாக்கியம். சோ ந அருத்ரஹா ருத்ரம் அர்ச்சதே ந அதேவாம்சோ ததாத்யன்னம். யார் சிறந்த அன்னதானம் பண்றவனா இருக்கானோ அந்த அன்னதானம் பண்றவன்ட்டையும் கொஞ்சம் தேவாம்சம் இருக்கணும். சோ அந்த தேவாம்சம் இல்லாதவன் அன்னதானம், அதனால அன்னதானம் பண்றவன்லாம் தன்னுடைய புகழுக்காக பண்ணிக்கிறான். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா அவன் தனக்காக பண்ணிக்கிறான், தனக்கு பெருமை வரணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறான். அப்படிங்கிற மாதிரி நல்ல காரியம் பண்றவாளை நம்ம இகழப்படாது, அவளை கலட்டா பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் தேவாம்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி அவளை இகழும் போது அதுக்கு காரணமான தேவர்களையே இகழறோங்கிற தோஷம் வந்துடும். அந்த அம்சமும் இருக்கு, அந்த அனுகிரகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ந அதேவாம்சோ ததாத்யன்னம் ந அவிஷ்ணு பிருத்திவிபதிகி. ராஜாவா இருக்கிறவன் லோகத்தை காப்பாத்துறானே, ஸ்திதி ரக்ஷணம் பண்றான். ரக்ஷணம்ங்கிறது விஷ்ணுவோட தர்மம். சோ அந்த விஷ்ணுவோட தர்மம் இல்லாட்டா இவனால எப்படி ரக்ஷணம் பண்ண முடியும்? அவிஷ்ணு, விஷ்ணு அம்சம் இல்லாதவன் ந பிருத்திவிபதிகி இஸ் நாட் கோயிங் டு பி a ரூலர். அதனால அவள்லாம் என்ன பண்ணலாம், எந்த அளவுலையும் யாரையும் எந்த அளவுக்கு மதிக்கணுமோ ஒருத்தர் கூட மதிக்கப்படாது, மதிக்க முடியாதவா கிடையாது. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விதத்துல என்ன ஆகும், பகவத் அம்சம் இருக்கதான் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மரம் செடி கொடிகளையும் நம்ம நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பாக்கி பேரும் நம்மளால நம்மளுடைய மரியாதைக்கு உரியவாதானே இருப்பா. சோ யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணப்படாது. அதே தான் சொல்றார். இந்திராத்து அக்னேஹே யமாத்து விஷ்ணோஹோ தனதாத்து. உதாரணத்துக்கு 5 பேரை சொல்லியிருக்கார். இந்த 5 பேர்ட்ட இருந்தும் என்னென்ன கிடைக்கிறது, பிரபுத்துவம். இந்திரன்ட்ட இருந்து பிரபுத்துவம், மொத்தம் ஓவர்லாடா இருக்கான்னா இந்திரனுடைய அனுகிரகம். அக்னேஹே, அக்னிகிட்ட இருந்து பிரபாவம், ஒரு குளோரி, மகிமை. அப்புறம் யமாத்து, யமன்ட்ட இருந்து கோபம், மொத்தம் ரொம்ப கோபமா இருக்கான்னாக்க. பராக்கிரமம், பலசாலியா ஸ்ட்ராங்கா இருக்கான்னா விஷ்ணோஹோம் அப்படின்னு. தனதாத்து அந்த மாதிரி சக்தி, இந்த இது தனத்தினால வரக்கூடிய சக்தி பொருந்தியவனா இருக்கான்னா அதை இந்த இடத்துல சொல்லல, இந்த 4 தான் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு ஆதாய கிரியத்தை நூனம் சரீரமிதி நிச்சயா. சோ அப்படி அமைகிறவன், அதாவது ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒருத்தன் குழந்தை பிறக்கிறான். அந்த பணக்காரன் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது அவன் என்ன பண்ணணும், அன்னதானம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனா அவனுக்கு பிறக்கிற குழந்தை ரொம்ப அன்னதானம் பண்றவனா இருக்கான் இல்லையா? அப்படி அன்னதானம் பிறந்தவன பண்றவனா இருந்தா அந்த குழந்தை, அப்ப அந்த தேவாம்சம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தானே அவன் அன்னதானம் பண்றான். ஸோ அப்பா ரொம்ப சாஃப்டா இருக்கான், புள்ள ரொம்ப கோவப்படுறான். அப்பா ரொம்ப வீக்கா இருக்கான், புள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படின்னா அந்தந்த தேவர்களுடைய அம்சம் அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எக்கச்சித் பலவான் லோகே, அதான் எக்கச்சித் பலவான் லோகே, பலவானா இருக்கான், இல்ல பாக்யவான் லக்கி, போகவான் விஷயங்களை அனுபவிக்கிற சக்தி படைச்சவனா இருக்கான். வித்யாவான் தானவான் வாபி ச தேவாம்ச பிரபட்டியதே. அவன் எல்லாரும் என்ன சொல்றோம், தேவாம்சம் கொடுத்து வச்சவன். அதாவது என்ன அனுகிரகம், பகவான் அனுகிரகம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ததை வைத்தே மயாக்கியாதாக பாண்டவா பிருத்திவிபதே. அந்த அம்சத்துலதான் நான் மகாபாரதத்துல இந்த பாண்டவர்களை தேவாம்சம் பொருந்தினவர்கள் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொருத்தையும் ஒரு விசேஷமான சக்தி இருந்தது. அந்த சக்தியினால அந்தந்த தேவாம்சம் பொருந்தினவர்களாக அவர்கள் இருக்கார்கள் அப்படின்னார். தேவாம்சோ வாசுதேவோபி நாராயண சமத்யுதிகி. வாசுதேவரும் தேவாம்சம், வசுதேவர் புள்ள கிருஷ்ணர் தேவாம்சா நாராயண சமத்யுதிகி அப்படின்னு. நாராயணனுக்கு சமமான ஒளி பொருந்தினவராக இந்த லோகத்துல பழைய வரார். சரீரம் பிராணினாம் நூனம் பாஜனம் சுகதுக்கையோகோ. சுகதுக்கையோகோ பாஜனம், சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கான பாத்திரமாக இருப்பது சரீரம் தான். சரீரம் இல்லாம சுகதுக்கம் கிடைக்காது. அதனாலதான் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்னு துக்கம் 3 விதமா இருந்தா கூட ஆத்தியாத்மிகம்னு ஒண்ணு போறோம். ஏன்னா சரீரம் இல்லாம எந்த துக்கத்தையும் அனுபவிக்க முடியாதுங்கிறத ஆத்தியாத்மிகம்னு ஒண்ணே போறோம் அப்படின்பா. சரீரி பிராப்னியாத் காமம் சுகம் துக்கம் அனந்தரம். சரீரி பிராப்னியாத் காமம், ஒரு சரீரியா இருக்கிறவன் சுகத்தையும் துக்கத்தையும் அனந்தரம். சுகம் துக்கம், சுகத்தை மட்டுமே, அதாவது சாதாரணமா சொல்லுவா,
அதாவது கதம் உபனதம் ஏகாந்தேன சுகம் துக்கம் வா, சுகத்தையோ துக்கத்தையோ மட்டும் கதம் உபனதம் எப்படி இருக்கும், மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. தேகி நாஸ்தி வசக்கோபி தெய்வாதீன சதைவகி, அந்த மாதிரி வெறும் சுகத்தை மட்டுமோ துக்கத்தை மட்டுமோ மாறி மாறி அனுபவிக்காதவன் ஒத்தனும் கிடையாது. தேகி என்ன பண்ணா, நகோபி தெய்வாதீனஹா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதாவது இந்த கர்மா வசம் இல்லாதவன் ஒத்தனும் கிடையாது. தெய்வாதீனத்துக்கு ஃபேட்டினுடைய விதியினுடைய வசப்படாதவன் ஒத்தனும் கிடையாது. தெய்வாதீன சதைவிகி, ஆல் தி பீப்புள் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபேட். அதுவும் முக்கியமா ஜனனம் மரணம் துக்கம் சுகம் பிராப்னோதிச்ச அவசகா, இந்த எல்லாமே சுகமோ துக்கமோ ஜனனமோ மரணமோ அவசகா. எப்ப ஜனனம் மரணம் அப்படின்னு நினைச்சுட்டு ஜனனம் வர்றதில்லை. ஜனனம் தானா வருது, மரணம் தானா வருது, சுகம் துக்கங்கள்லாம் வந்துட்டே இருக்கு, அவசகா கர்மாதீனமா வருது. பாண்டவாஸ்தே வனே ஜாதாக, ஒரு விஷயத்தை சொல்றார், பாண்டவாஸ்தே வனே ஜாதாக, பாண்டவர்கள் அத்தனை பேரும் காட்டுல தான் பிறந்தார்கள். காட்டுல அவ நிம்மதியா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தா. அப்புறம் என்ன ஆகும், பிராப்தாஸ்து ஸ்வகிருகம் புனகா, அப்புறம் காட்டுல இருந்துட்டு தங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்வபாகு பலதா பశ్చాத் ராஜசூயம் கிருதுத்தமம், தாங்க இருந்து எல்லா விதமான சக்திகளையும் அடைந்தவர்களாக, அதாவது வித்தியெல்லாம் கத்துண்டு சரீர பலத்தினால மிக உத்தமமான, அதாவது ராஜாக்களுடைய சூசரேனிட்டி, ராஜாக்கள் எல்லாருக்கும் சிறந்தவர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ராஜசூய யாகம் இருக்கே அதை பண்ணினாங்க. கிருது உத்தமம், அந்த உத்தமமான கிருது யாகத்தை பண்ணினாங்க. ஆனா என்ன ஆகும், வனவாசம் புனப்பிராப்தாக, மறுபடியும் அவ காட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. குழந்தையா இருந்த போது அனுபவிச்ச வனவாசம், அதுல எந்த விதமான ஒரு இதையும் பார்க்கல, நம்ம அவ கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் பார்க்கல, ஏதோ சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, பகு துக்ககரம் பரம். இப்ப காட்டுக்கு இந்த 13 வருஷம் காட்டுக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த 13 வருஷ காடு கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுத்து, பகு துக்ககரம், மிகுந்த துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது. எல்லா விதமான கஷ்டங்களையும் இந்த போல இல்லைன்னு கஷ்டத்தை அனுபவிச்சுறாங்க. அர்ஜுனேன தபஸ்தப்தம் துஷ்கரம் ஹியஜிதேந்திரியை, அர்ஜுனேன தபஸ்தப்தம் துஷ்கரம், அர்ஜுனன் என்ன பண்ணான், துஷ்கரம் மிக கடுமையான தபஸ் பண்றான் சிவனை பார்க்கறதுக்கு, அந்த பாசுபதாஸ்திரத்துக்கெல்லாம். அஜிதேந்திரியை சந்துஷ்டைகி சுரைகி தத்தம் வரதானம் புனசுபம். சோ அஜிதேந்திரியை, அதாவது தேவர்கள்லாம் தங்களுடைய சௌக்கியத்துக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவாங்கிறதுனால அஜிதேந்திரியைன்னு போட்டார். சந்துஷ்டைகி சுரைகி தத்தம் வரதானம். நரதேக கிருதம் புண்ணியம் கோகதம் வனவாசஜம். இப்ப தேவர்கள் அர்ஜுனனுக்கு வரம் கொடுத்திருக்கா. என்னென்ன விதமான வரம் இல்லாம அதை பிரகநிலையை பத்தி பேசுறாரு. இந்திரன் அவனுக்கு வரம் கொடுக்குறான் இல்லையா, உனக்கு வெப்ப ஓடுமா அப்ப இது பயன்படும்னு. இப்ப நரநாராயணாலா இருக்கும் போது நரதேக கிருதம், நரனுடைய சரீரத்துல எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான், எவ்வளவு கடுமையான தபஸ் பண்ணிருக்கான். அந்த தபஸ் அத்தனை இப்ப வனவாசத்துல பண்ண தபஸ் அத்தனை எங்க போயிடுது, வனவாசம் கோகதம் எங்க போச்சு. நரதேகே தபஸ்தப்தம் உக்ரம் பத்ரிகாசிரமம், மிக பத்ரிகாசிரமத்துல உக்ரமான தபஸ் பண்ணிருக்கான். அர்ஜுனஸ்ய சரீரே தத் பலதம் சம்புவ. ஆனா அர்ஜுன சரீரத்துல அந்த தபசனுடைய பலன் குடுபடுறதுக்காக தயாரா இல்லை. சோ அர்ஜுனனுடைய சரீரத்துல அந்த தபசனுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அந்த பலனுடைய அந்த தபசனுடைய பலன் அப்ப அர்ஜுன சரீரத்துல பலன் கொடுக்கறதுக்கு ஏற்ற சக்திமத்தா ஆகல. அப்ப அந்த சரீரத்துல அது பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே அப்படியே வெயிட்டிங்ல நின்றுட்டு இருக்கு, ஃப்ரீஸ் ஃப்ரோசன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடுது. அர்ஜுனஸ்ய சரீரே பலதம் சம்பபுவ, பலதம் சம்பபுவ, அது பலவத்தாக ஆகல. பிராணினாம் தேக சம்பந்தே ககனா கர்மனோகதிகி, எந்த கர்மா எப்ப பலவத்தாக ஆகும், எந்த சரீரத்துல பலனை கொடுக்கும், எப்ப என்ன மாதிரி பலனை கொடுக்கும் சொல்ல முடியாது. ககனா கர்மனோகதிகி, ககனானா வெரி டீப், அன்ஃபேத்தோமபிள், நம்மளால அது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆழமானது அப்படின்னார். துர்கேயா சர்வதைவ தேவைகி, ஈவன் தேவர்களால கூட யாருக்கு எப்ப எந்த கர்மா எப்படி பலனை கொடுக்குங்கிறது அறியப்பட முடியாதது. மானவானான் சுகாகத, தேவர்களாலே அறிய முடியாதுன்னா மனுஷாளுக்கு எந்த மூலைக்கு அப்படின்னார். வாசுதேவோபி சஞ்சாதா காராகாரே அதிசங்கடே, எடுத்துக்கோ பகவான் எடுத்துக்கோ, வாசுதேவான் காராகாரே அதிசங்கடே, ரொம்ப கஷ்டமான காராகாரி, ஜெயில பிறந்தார். ஜெயில அவருக்கு என்ன ஆகும், டெலிவரிக்கு ஒண்ணுங்கிற கன்வீனியன்ஸ் எல்லாம் இருக்குமா, யாராவது அக்கம் பக்கத்துல வெந்நீர் வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாளா, அந்த இடத்துல தான் பண்ண முடியுமா. சோ அதிசங்கடே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப கடுமையான சூழ்நிலையில பகவான் பிறக்கிறார். பகவான் தனக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பொறுத்தையாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான சூழ்நிலையில பிறக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுறது. அது என்னன்னு சொல்றது, காராகாரே அதிசங்கடே.
நீதோசோ வசுதேவேன நந்தகோபஸ்ய கோகுலம். அப்புறம் என்ன பண்ணார், பிறந்த உடனே அம்மாவிட்ட இருந்து பிரிச்சு நந்தகோபருடைய கோகுலத்துக்கு, அதுக்கு அவரு வசுதேவரை ஐஷன் போயிட்டு பழக வைக்கிறதுக்கு ஐஷன் போயிட்டார். ஏகாதசைவ வருஷாணி சம்ஸ்திதஸ் தத்ர பாரத. அவர் 11 வருஷ காலம் நந்தகோபருடைய கோகுலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், கோகுலத்துல மாடு மேய்ச்சின்னு வளர்ந்துட்டு இருக்கார் கிருஷ்ணர். 11 வருஷ காலம் அங்க இருக்கார். புனஸ்த மதுராம் கத்வா ஜகான உக்ரசுதம் பலாத். சோ அப்புறம் என்ன பண்ணார், 11 வயசுக்கு மேல மதுரைக்கு போறார். உக்ரசுதம், உக்ரசேனருடைய பிள்ளையான கம்சனை என்ன பண்றார், அந்த இடத்துல சம்ஹாரம் பண்றார். பண்ணிட்டு மோசையாமாச பிதரோ பந்தனாத் பிருஷ துக்கிதோ. இவ்வளவு கஷ்டமா இருக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தங்களுடைய தாய் தந்தையரை மோசையாமாச விடுவித்தார். சோ அந்த 8 குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் அது 8 வருஷ காலம் அவர் என்ன பண்ணார், அப்பா அம்மா ஜெயில இருந்திருக்கா. இந்த 8வது குழந்தை பிறந்தது அப்படி தப்பிச்சு போயிடுது அப்படின்னு விட்டானா, அதுவும் விடல. நீ இந்த குழந்தை என்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஜெயிலே இருந்துப்போ அப்படின்னு விட்டான். சோ அந்த குழந்தை 11வது வயசுலதான் மதுரைக்கு வருது நந்தகோப விரஜத்துல இருந்து. அப்ப 11 வருஷ காலம் குழந்தை கிருஷ்ணர் பிறந்தா விட்டு கூட 11 வருஷ காலம் அவ ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 19 வருஷம் அவ என்ன இருக்கா, ஜெயிலே இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா. உக்ரசேனஞ்ச ராஜானம் சகார மதுரேஸ்வரே. உக்ரசேனன் தன்னுடைய தகப்பனாரான உக்ரசேனரையும் இந்த மாதிரிதான் அடைச்சு வச்சான். அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கம்சனை கொண்டா விட்டு தான் ராஜாவாகல, வசுதேவர் ராஜாவாக்கல்ல, உக்ரசேனரை ராஜாவாக்கினார். உக்ரசேனஞ்ச ராஜானம் சகார மதுரா புரே. அப்புறம் என்ன பண்ணார், அந்த இடத்துலயும் தப்பிக்கிறதுக்கு ஜகாம துவாரவத்தியாம்ச மிளேச்ச ராஜ பயாத்துனஹா. அந்த மிளேச்சராஜ காளையவனன் இவெல்லாம் ஜராசந்தன்லாம் இருக்கானே, இவாள்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார், இதுல போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தப்பிச்சு ஓடுறார் துவாரவதிக்கு. மதுரையிலேருந்து துவாரவதி, மதுராங்கிறது டெல்லி கிட்ட இருக்கு, துவாரகாங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரியும் அரபிக்கடல் கிட்ட இருக்கு இல்லையா. அவ்வளவு தூரத்துக்கு அவர் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி ஓட வேண்டியிருக்கு. இதெல்லாம் கர்மான்னு சொல்லாம என்னன்னு சொல்றது, சர்வம் பாவிவசாத் கிருஷ்ணஹா கிருத்தவான் பௌருஷம் மகத்து. அவரும் பௌருஷம் மகத்து நிறைய காமிச்சிருக்கார். ஆனா பாவி வசாத் எல்லாம் கர்மாவனால. அதோடு மட்டும் இல்ல, கிருத்வா காரியான் அநேகானி துவாரவத்தியாம் ஜனார்தனஹா. துவாரகையில எவ்வளவோ நிறைய காரியங்கள்லாம் பண்ணினார். ஏகம் தெக்வா பிரபாசேசு சகுடும்போ திவம் கதஹா. ஆனா அவருடைய சூழ்நிலை என்னாச்சு, பிரபாசே, அந்த பிரபாச சமுத்திரம் இருக்கு பாருங்க சோம்நாத் பக்கத்துல, அந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தை விடும்படி ஆயிடுத்து. சகுடும்பம், குடும்பத்தோட கூட தன்னுடைய 8 மனைவிகள் பாக்கி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரே நேரத்துல அவர் சரீரத்தை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. புத்ரா பௌத்ராஷ்ட சுகிருதா பிராதரோ ஜாமயஸ்ததா. எல்லா உறவினர்களும் புத்ரா பௌத்ராகனு எல்லா உறவினர்களும் பிரபாசே யாதவா சர்வே விப்ரசாபா க்ஷயம்கதாக. இந்த யாதவர்களுக்கு என்ன வந்தது, பிராமண சாபத்தினால அவ்வளவு பேரும் அழியணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் கர்மா இல்லாம என்ன, அந்த மாதிரி சாபம் வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன. ஏவம் தே கதிதா ராஜன் கர்மனோ ககனாகதிகி. இதனால என்ன ஆகும், கர்மனா ககனாகதி, கர்மாவனுடைய கதி இன்னதுதான் இப்படிதான் சொல்ல முடியாது. இன்னொரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறது சொல்றது, திருப்பியும் சொல்றார். வாசுதேவோபி வியாதஸ்ய பானேன நிதனம் கதா. வாசுதேவரும் என்னானார், சட்டுன்னு வெறும்னு சாகல்ல. ஏன்னா யாதவர்கள் அனைவரும் அந்த இரும்பு இருக்கு பாருங்க, அந்த உலக்கையினுடைய இரும்புனாலதான் சாகணும்னு சாபம். எல்லாருமே அந்த உலக்கையினுடைய இரும்புனால ஒருத்தர் அடிச்சுன்னு செத்துடுறா. ஆனா இங்க என்ன ஆறுது அப்படின்னா, கிருஷ்ணருக்கு அந்த உலக்கை சம்பந்தம் இல்லை இல்லையா. அந்த உலக்கையினுடைய இரும்ப தன்னுடைய அம்பு நுனியில வச்சு அந்த ஒரு வேடன் விடுறான். அந்த அம்பு என்ன ஆறுதுன்னாக்க கிருஷ்ணர் அடிக்கிறது. அந்த உலக்கை அந்த இரும்பு சம்பந்தம் வர்றதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போறார். சரீரத்தை விடுறதுக்கு காரணமாக ஏன்னா யாதவர்கள் அத்தனை பேருக்கும் அப்படின்னு சாபம் வந்துடுத்து, இவரும் அந்த சாபத்துக்கு உட்பட்டாகணும். அதோட இன்னொன்னு சொல்லுவா, அந்த வியாதன் பூர்வ ஜென்மத்துல வாலியா இருந்தான் அப்படின்னு அவனும் மறைஞ்சிருந்து அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொன்னாலும் எந்த நேரத்துல இதெல்லாம் பெரியவா சொல்லி வச்சதுனால நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா வாலிதான் வியாதனா பிறந்திருக்கானா, இல்ல அந்த இரும்பு தான் இங்க கிருஷ்ணருடைய காலில் அடிச்ச அம்பனுடைய இரும்பாலாம் யாருக்கு தெரியும். அதனால ககனா கர்மனோகதிகி, கர்மாவனுடைய கதி இப்படிப்பட்டதுதான் தீர்மானம் பண்ண முடியாது. அந்த கர்மா எந்த நேரத்துல எந்த கர்மா பலவத்தாகி நம்மளுக்கு வேலை செய்கிறதோ. சோ அந்த இந்திரன் முதலியவர்கள் அதாவது புரந்திரன் நகுஷன்லாம் இந்திரன் ஆனாவிட்டு கூட அந்த கர்மா சுபாசுப கர்மாக்கள், அந்த அசுப கர்மா அந்த இடத்துல கொஞ்சம் தலை தூக்குறதுனால அந்த அசுப கர்மாவனுடைய வேகத்தினால அவ பாவம் பண்ணும்படி கஷ்டப்படும்படி ஆயிடுது. அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், சாது சமாகமம் இருக்கணும், அம்பிகிட்ட பக்தி இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு
நம்ம பாக்கியை மறந்துடுற மாதிரி ஆயிடப்படாது அப்படிங்கிறதுக்காக இந்த கர்மாவனுடைய கதி என்னங்கிறதையும் அவளுக்கு கஷ்டம் ஏன் ஏற்பட்டதுங்கிறதையும் சொன்னார். பாக்கி என்னங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம்.